குன்றத்தூர் சுந்தரேஸ்வரர் கோயிலில் 42 ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெற்ற தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் தொட்டு இழுத்தனர். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம். சதீஷ்குமார், வணக்கம். இந்த வருடம் நடைபெறக்கூடிய இந்த தேர் திருவிழாவின் முக்கிய அம்சங்கள் என விவரங்களை பதிவு செய்யுங்க. குன்றத்தூர் அடுத்த கோவூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. நவகிரக ஸ்தலங்களில் புதன் ஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் தினமும் சாமி தரிசனம் செய்ய வருவது வழக்கம். ஆண்டுதோறும் இந்த கோவிலில் பிரம்மோற்சவ விழாவானது 10 நாட்கள் நடைபெற்று வருவது வழக்கம். அது மட்டுமின்றி இந்த கோவூர் கோயிலை மையப்படுத்தி ஏராளமான திரைப்படங்களின் படப்பிடிப்புகள் நடைபெற்று வருகிறது. அதாவது சொல்ல வேண்டும் என்றால் சந்திரபாபு தொடங்கி நயன்தாரா வரை இந்த பகுதியில் ஏராளமான படப்பிடிப்புகள் நடந்த நிலையில் ஏராளமான நடிகர்கள் இந்த படப்பிடிப்பில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த கோயில் கடந்த 1984ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு இந்த கோவிலானது பிரம்மோற்சவ விழா நடத்தப்படாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் இந்த கோயிலுக்கு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் புதிதாக தேர் ஒன்று வடிவமைக்கப்பட்டு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வெள்ளோட்டமும் நடத்தப்பட்டு தற்போது 42 ஆண்டுகளுக்கு பிறகு கோவூர் சுந்தரேஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவ விழாவானது கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 6ஆம் நாளான இன்று தேர் திருவிழாவானது நடைபெற்றது. காலையில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமியான அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்த பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். குறிப்பாக அமைச்சர் தாம அன்பரசன் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து தொடங்கி வைத்து தேர் திருவிழா தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து கோவிலின் முக்கிய 4 மாட வீதிகளின் வழியாக தேரை இழுத்துச் சென்றனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் அந்த பகுதி முழுவதும் தண்ணீர் ஊற்றி பக்தர்களின் பாதங்கள் சூடு தாங்கும் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி தேர் திருவிழாவானது நடைபெற்றது. தொடர்ந்து அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க இந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் 42 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் இங்கு கோவில் தேர் திருவிழா நடைபெற்று இந்த பகுதி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார்.